இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவைச் சேர்ந்த முக்கிய நபர்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமை இலங்கைக்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட இருக்கின்றார்கள். இது குறித்த செய்திகளை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். காணாமல் போன உறவுகளுக்காக இன்று வடக்கு கிழக்கில் மாபெரும் போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அது குறித்த விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அதேவேளையில் காணாமல் போனோருடன் தொடர்புடைய 10,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் புதிய கோணங்களில் விசாரிக்கப்பட இருப்பதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் கூறியிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். கடந்த 8 மாதங்களில் 352 ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் வெளியிட்டுள்ள தகவல் ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும், அத்துடன் ஒரு முக்கியமான கேலிச்சித்திரம் இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் தொடர்புடைய ஒரு கேலிச்சித்திரம். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இந்தோனேசியாவில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட பிரபல பாதாள உலக குழுவைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கெஹல் பத்ர பத்மே உள்ளிட்ட குழுவினர் நாளை ஞாயிற்றுக்கிழமை இலங்கைக்கு அழைத்து வரப்பட இருக்கின்றார்கள். இதனை முன்னிட்டு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் ஒரே நேரத்தில் பெரும் எண்ணிக்கையில் இந்த பாதாள உலக குழுவை சேர்ந்த ஆட்களை கொண்டு வரைக்குள்ள ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர்களுடைய ஆட்கள் இங்கே இருப்பார்கள் ஒவ்வொரு டீமாக. எனவே அவர்கள் ஏதாவது அசம்பாவிதங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தனியாக கட்டுநாயக்காலண்டு மட்டுமல்லாமல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் அவர்கள் பதுங்கியிருக்கிறார்களோ அங்கே தங்களுடைய ஒரு எதிர்ப்பை காட்டுவதற்காக ஒரு அடையாள தாக்குதல்களை கூட மேற்கொள்ளலாம். எனவே போலீசார் பல்வேறு பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இருந்த போதிலும் கூட கட்டுநாயக்கா விமான நிலையம் பலத்த பாதுகாப்பின் கீழ் கொண்டு வரப்படும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே நாளை ஞாயிற்றுக்கிழமை இந்த முக்கியமான குற்றவாளிகள் அனைவரும் ஒரேடியாக நாட்டுக்கு அழைத்து வரப்பட இருக்கின்றார்கள். இவர்களுடைய கைதுக்கு பிறகு நாட்டிலே இந்த பாதாள உலக குழுக்களினுடைய அட்டகாசங்கள் பெருமளவில் குறையும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்து வரும் நாட்களை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வெள்ளிக்கிழமை இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட அந்த பெண்ணும் அவருடைய 3 வயது குழந்தையும் நாட்டுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் இருவரையும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் எடுத்து இப்பொழுது விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த பெண்ணின் மீது பாரிய அளவிலான குற்றங்கள் எதுவும் சுமத்தப்படவில்லை என்ற போதிலும் கூட அந்த பெண்ணுக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்கள் அங்கே இந்தோனேசியாவில் என்ன செய்தார்கள் என்பது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் அவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே அது சம்பந்தமாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம். இதனை முன்னிட்டு வடக்கு கிழக்கு பகுதிகளில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக காணாமல் ஆக்கப்பட்டோருடைய உறவினர்கள் இன்று செம்மணி பகுதியில் மிக பெரும் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்துகின்றார்கள். அதே வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய நாளில் இருந்து ஒரு ஊர்தி பவனி ஒன்றும் இடம்பெற்று வருகிறது. இன்று நடைபெற இருக்கிற இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக அந்த ஊர்தி பவனி நேற்றைய நாளில் உலக தமிழராட்சி மாநாடு படுகொலைகள் நடைபெற்ற இடத்திலிருந்து ஆரம்பித்து யாழ்ப்பாணத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று இன்று காலை செம்மணி பகுதியை வந்தடையும் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் இருக்குதானே, இது 2010ஆம் ஆண்டுல இருந்து அனுஷ்டிக்கப்பட்டு வருது. அதுக்கு முதலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நாடுகளில் அந்த உத்தியோகபூர்வமாக தினம் என்று சொல்லி அனுஷ்டிக்காமல் சும்மா சாதாரணமாக அனுஷ்டிக்கப்பட்டு வந்தது. மிக முக்கியமாக லத்தீன் அமெரிக்க நாடுகளில் அங்க காணாமல் போன உறவுகளுக்காக அவர்களுடைய உறவினர்கள் இதை ஒரு கடைபிடித்துக் கொண்டு வந்தார்கள். பிறகு 2010ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபை உத்தியோகபூர்வமாக ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் என்று சொல்லி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் என்று சொல்லி அதுக்கு ஒரு தினத்தை உருவாக்கி அது அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டு வருது. எனவே அந்த அடிப்படையில் இன்று தமிழர் தாயகத்தில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த நிகழ்வு உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. அனைத்து பொதுமக்களையும் இதில் கலந்து கொள்ளும்படி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி என்ற போதிலும் கூட நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பிலே இது சம்பந்தமாக ஒரு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. அந்த நிகழ்வில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார். அதில் முக்கியமான விஷயம் என்று சொல்லியிருக்கார். என்னென்னு சொன்னால் 2000ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கே காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தமாக நிறைய
முறைப்பாடுகள் இருக்காம். அந்த முறைப்பாடுகள் எல்லாமே வந்து ஒழுங்காக விசாரிக்கப்படாமல் அந்த ஃபைலில் தெரிஞ்சுக்கிற ஓரமாக போட்டுட்டு கடந்த கால அரசாங்கங்கள் ஒன்றையுமே ஒழுங்காக செய்யலை தானே. எனவே கடந்த ஒரு 25 வருடங்களாக அது எல்லாமே வந்து ஒழுங்காக விசாரிக்கப்படவே இல்லையாம். இப்போ வந்து நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. என்னென்னு சொன்னால், அந்த ஃபைல்கள் எல்லாமே, அந்த முறைப்பாடுகள் எல்லாமே விசாரிக்கப்பட இருக்கின்றன. அதாவது 10,000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் வந்து விசாரிக்கப்பட இருக்கின்றன. இந்த 10,000க்கும் அதிகமான வழக்குகள் எல்லாமே வந்து 2000ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட வழக்குகள் என்று சொல்லப்படுகிறது. பழைய வழக்குகள். அதுக்கு பிறகு காணாமல் போனோர் பற்றிய வழக்குகள் வந்து அது தனியே இருக்கும். ஆனால் இந்த 10,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து 2000ஆம் ஆண்டுக்கு முற்பட்டவை. அவை வந்து விசாரிக்கப்படாமல் இருந்தது என்று சொல்லி இனி வந்து ஒரு புதிய கோணத்தில் புதிய மெக்கானிசத்தை பயன்படுத்தி அதை தாங்கள் விசாரிக்கப் போவதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இதற்கென்று சொல்லி பெருமளவிலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 357 மில்லியன் ரூபாய் 357 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் வந்து விசாரிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அமைச்சரவையால் ஏற்கனவே அனுமதியும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே 2000ஆம் ஆண்டுக்கு முதல் காணாமல் போனவர்கள் மற்றும் அதற்கு பிறகு காணாமல் போனவர்கள் என்று சொல்லி அனைவருக்குமான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் சொல்லியுள்ளார். செம்மணி மனித புதைகுழி பகுதியில் நேற்று 10 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில் மொத்தமாக முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளினுடைய எண்ணிக்கை 174ஆக உயர்ந்திருக்கிறது. இதேவேளையில் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளினுடைய எண்ணிக்கை 187ஆக உயர்ந்திருக்கிறது. 187 அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதில் வந்து 174 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன என்று சொல்லப்படுது. அதில் பார்த்தீங்கன்னு நேற்று ஒரு துயரமான சம்பவம் என்னன்னு சொன்னா, 2 மனித எலும்புக்கூடுகள் வந்து ஒன்றோடு ஒன்று அணைத்தபடி இருந்ததை மீட்டெடுத்திருக்கிறார்கள். எனவே அது யாரென்று தெரியல. 2 எலும்புக்கூடுகள் ஒன்றோடு ஒன்று அணைத்தபடி அதை பார்க்கக்குள்ளே வந்து மிகுந்த துயரமாக இருந்ததாக அந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இப்படியான ஒரு சம்பவமும் நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கிறது. மொத்தமாக 174 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 8 மாதங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கை முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 352 ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக போலீஸ் வெளியிட்டுள்ள தகவல் குறிப்பொன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. போலீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கிரைம் ரெக்கார்ட் யூனிட் என்று சொல்லி ஒரு தனி பிரிவு ஒன்று இருக்குது. அவர்கள் தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், கடந்த 8 மாதங்களில், அதாவது இந்த வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று முன்தினம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரை தான் இந்த கணக்கு வருது. இவ்வளவு கால பகுதியிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், மொத்தமாக 352 ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளனவாம். இதில் வந்து அதிகமாக மீட்கப்பட்டது T56 வகை துப்பாக்கி. T56 வகை துப்பாக்கிகள் வந்து 57 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளனவாம். அதே போல SMG வகை துப்பாக்கிகள் வந்து 2 துப்பாக்கிகள். அதே போல பிஸ்டல் வகை துப்பாக்கிகள் 57, ரிவால்வர் வகை கை துப்பாக்கிகள் 33, அதே போல ரிப்பீட்டர் வகை துப்பாக்கிகள் 5 என்று சொல்லி மொத்தமாக 352 ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் வெளியிட்டுள்ள தகவல் குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பாதாள உலக குழுக்கள் இருப்பினும் தானே, அந்த குழுக்களை சேர்ந்த மோசமான குற்றவாளிகள் என்று சொல்லி ஒரு 36 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களாம். நேரடியாக ஏதோ ஒரு பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 25 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். அவையில் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவையில் வந்து நேரடியாக பாதாள உலக குழுவில் இல்லாட்டியும் கூட இந்த பாதாள உலக குழுக்காரர் நடத்துகிற துப்பாக்கி சூட்டில் வந்து ஏதோ ஒரு வகையில் பங்களிப்பு செய்யறவையாம். அதாவது மோட்டார் சைக்கிளிஸ்ட் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவர்கள் பின்னுக்கு இருந்து சுட இவர்கள் மோட்டார் சைக்கிள் ஓடிக்கொண்டு போகிறது. இந்த மாதிரி மோட்டார் சைக்கிள் ஓடின ஒரு 25 பேரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம். ஆக கடந்த 8 மாசத்துல வந்து மோசமான குற்றவாளிகள் வந்து 36 பேர், மோட்டார் சைக்கிள் ஓடிய 25 பேர், அதே போல ஆயுதங்கள் என்று பார்க்கக்குள்ள 352 ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 2லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய சிலை ஒன்று இருக்குது. அதில் பாருங்க, அந்த அன்று என்று சொல்லப்படுற பகுதிக்குள்ளே பாருங்க, ரணில் விக்ரமசிங்கவினுடைய சிலையை கொஞ்சம் பேர் சேர்ந்து அட்டிச்சு உடைச்சு இழுத்தி கீழே விழுத்துறதுல வந்து மும்முரமாக வேலை செய்து இருக்கணும். அதாவது ரணில் விக்ரமசிங்க என்ற ஒரு ஆளை வந்து அண்டைக்கு இழுத்து விழுத்துறதுலேயே குறியா இருந்தவே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று அதே ஆக்கள் அந்த சிலையை வந்து துடைச்சி கழுவி பெயிண்ட் அடித்து அதை புனரமைக்கிறதுல இருக்கணும்.
அப்போ ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு அண்டைக்கு எதிர்ப்பு காட்டி அவரை கவிழ்க்கிறதுக்கு யார் யாரெல்லாம் முயற்சி செய்தார்களோ அவர்களே இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு பெயிண்ட் அடிக்கிற நிலைமைக்கு நிற்கணும். எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.